எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றம். ஆமாங்க, நம்ம ஜோசப் விஜய் தமிழ்நாட்டோட புதிய முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்காரு. அவரோட முதல் நாள் அதிரடி நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த சிறப்பு விளக்கு தொகுப்புல ரொம்ப விரிவா சுவாரஸ்யமா நம்ம பேச போறோம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? முதலமைச்சரான முதல் நாள்ல ஒரு சூப்பர் ஸ்டார் என்னதான் பண்ணுவார்? நேத்து வரைக்கும் ஸ்கிரீன்ல மட்டும் ஹீரோவா பாத்துட்டு இருந்த நாம இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல அதுவும் முதல் ஃபைல்ல கையெழுத்து போடுற ஒரு அதிரடி நிர்வாகியா அவரை பாக்குறோம். இது உண்மையிலேயே ஒரு கியூரியஸான மாற்றம் தானே? சரி, நாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு முக்கியமா 5 விஷயங்களை கவர் பண்ண போறோம். 1, சினிமால இருந்து சிஎமான அந்த பயணம். 2, அவருடைய முதல் 3 அதிரடி உத்தரவுகள். 3, நிதி நிலைமை பத்தின வெள்ளை அறிக்கை. 4, நீட் தேர்வுல அவரோட நிலைப்பாடு. கடைசிலா இந்த கூட்டணி அரச அவர் எப்படி கையாள போறாரு? இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கு. முதல்ல சினிமாவிலிருந்து சிஎம் வரையிலான விஷயத்த பாப்போம். பல வருஷமா பல தசாப்தங்களா தமிழ்நாட்டுல இருந்த அந்த இரு துருவ அரசியல இது எப்படி மாத்திருக்குன்னு பாப்போம். அவர் பதவியேற்றப்ப பேசின முதல் உரைய கவனிச்சிங்களா? நான் ஒரு சாதாரண உதவி இயக்குனரோட பையன், அரசு குடும்பத்துல பிறக்கல, நான் உங்களில் ஒருவன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா கனெக்ட் பண்ணாரு. தன்னோட ஆதரவாளர்களை, இளைஞர்களை நண்பா நண்பின்னு அன்பா கூப்பிட்டது சாமானிய மக்கள் மத்தியில, குறிப்பா ஒர்க்கிங் கிளாஸ் மக்கள் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு நெருக்கத்தையும் உருவாக்கியிருக்கு. இப்போ இங்க இருக்கிற இந்த சுவாரஸ்யமான டேட்டாவை கொஞ்சம் பாருங்க. மொத்தம் உள்ள 234 இடங்கள்ல தனி பெரும்பான்மைக்கு 118 சீட்டு தேவை. ஆனா தவக தனித்து ஜெயிச்சது 108 இடங்கள் தான். ஆனாலும் ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கா காங்கிரஸ், விசிகா, இடதுசாரிகள் அப்புறம் ஐயுஎம்எல் ஆகிய கூட்டணி கட்சிகளோட 12 எம்எல்ஏக்கள் ஆதரவோட 120 இடங்களை ரீச் பண்ணி அவர் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. சரி, இப்போ நம்மளோட 2வது மற்றும் ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம். முதல் 3 உத்தரவுகள். தலைமைச் செயலகம் போன உடனே எந்தெந்த ஃபைல்ல அவர் முதல்ல கையெழுத்து போட்டாரு அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தோட முன்னுரிமைகளை ரொம்ப தெளிவா காட்டுது. அவர் கையெழுத்து போட்ட அந்த முதல் 3 விஷயங்கள் என்னன்னு தெரியுமா? 1, குடும்பங்களுக்கு பொருளாதார ரீதியா நிம்மதி தரக்கூடிய 200 யூனிட் இலவச மின்சாரம். 2, பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காகவே சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான பெண்கள் பாதுகாப்பு படை. 3, இளைஞர்களை பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரத்யேகமான போதைப்பொருள் தடுப்பு பிரிவுகள். இது 3மே மக்கள் மத்தியில நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். குறிப்பா இந்த 200 அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் கவனிங்க. தகுதியான வீடுகளுக்கு மாசம் 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட் அப்படிங்கிறது சும்மா ஒரு அரசியல் வாக்குறுதி மட்டும் கிடையாது. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தோட பட்ஜெட்ல இது எவ்வளவு பெரிய பொருளாதார விடுதலையை தரும்னு யோசிச்சு பாருங்க. இது உண்மையிலே ஒரு சூப்பரான தொடக்கம் தானே? அடுத்ததா 3வது விஷயம், நிதி நிலைமை பத்தின வெள்ளை அறிக்கை. ஒரு பக்கம் இலவச திட்டங்களை அறிவிச்சாலும் மாநிலத்தோட பொருளாதார ரியாலிட்டிய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயமும் புதிய அரசுக்கு இருக்கு. இப்ப அவர் முன் வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, முந்தைய திமுக அரசு கஜானாவை முழுசா காலி பண்ணிட்டதாகவும் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை விட்டுட்டு போயிருக்காங்கன்னு விஜய் தன்னோட உரையில சொல்லியிருக்காரு. இந்த 10 லட்சம் கோடி அப்படிங்கிறது சாதாரண நம்பர் அல்ல. இந்த மாபெரும் கடன் சுமை புதிய அரசோட நலத்திட்டங்களுக்கு பெரிய சவாலா இருக்கும் அப்படிங்கறதா உண்மை. சோ இந்த நிலைமைய கையால அவர் என்ன பண்ண போறாரு? 2021லிருந்து 2026 வரையிலான காலகட்டத்துல மாநிலத்தோட வருவாய், செலவு அப்புறம் கடன் அளவுகள் எவ்வளோன்னு முழுசா காட்டுற ஒரு விரிவான வெள்ளை அறிக்கை சீக்கிரமே வெளியிடப்படும்னு அறிவிச்சிருக்காரு. ஃபியூச்சர்ல எந்த ஒரு கடினமான பொருளாதார முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இதுதான் உண்மையான நிலைமை அப்படின்னு மக்கள்கிட்ட வெளிப்படையா காட்டுற ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் இது பார்க்கப்படுது. 4வது டாபிக், நீட் தேர்வுல இவங்களோட நிலைப்பாடு. தமிழ்நாட்டுல கட்சி பேதங்களை தாண்டி எல்லாரும் எதிர்க்கிற ஒரு விஷயம்னா அது நீட் தேர்வு தான். அத புதிய அரசும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாங்க. இங்க இருக்கிற இந்த நேரடி முரண்பாட்டை பாருங்க. 12ஆம் வகுப்பு மார்க் அடிப்படையில, அதாவது ஸ்கூல்ல தொடர்ந்து நல்லா படிக்கிறவங்களுக்கு சீட் கிடைக்கிற பழைய முறை எங்க இருக்கு? நகர்ப்புறங்கள்ல இருக்கிற பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்களுக்கு போறவங்களுக்கு மட்டும் சாதகமா அமையிற இந்த மையப்படுத்தப்பட்ட நீட் தேர்வு முறை எங்க இருக்கு? மாநிலத்தோட சமூக நீதிக்கும் இந்த மையப்படுத்தப்பட்ட தேர்வு முறைக்கும் இடையில இருக்கிற இந்த முரண்பாட்டை தான் புதிய அரசு தொடர்ந்து எதிர்க்குது. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். கூட்டணி அரசை கையாளுதல். தனி பெரும்பான்மை இல்லாம 120 இடங்கள் அப்படிங்கிற ஒரு நூலழை மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டு அவர் இந்த கூட்டணி அரசை எப்படி கொண்டு போக போறாரு? அவரோட பிளானிங் என்ன அப்படிங்கறத இந்த 9 பேர் கொண்ட முதல் அமைச்சரவையே ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் செங்கோட்டையன் மாதிரி ரொம்ப அனுபவம் வாய்ந்த மூத்த அரசியல்வாதிகள், இன்னொரு பக்கம் செல்வி கீர்த்தனா மாதிரியான இளம் தலைவர்கள்னு ஒரு சூப்பரான பேலன்ஸ். அது மட்டும் இல்லாம முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி, பல் மருத்துவர், வழக்கறிஞர்கள்னு நிறைய ப்ரொஃபஷனல்ஸும் இதுல இருக்காங்க. அப்புறம் நிர்வாகத்துல ஊழலுக்கு துளியும் இடமில்லைன்னு சக அமைச்சர்களுக்கு அவர் ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. ஆனா இங்க நாம நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். இங்கே ஒரே ஒரு அதிகார மையம்தான் இருக்கும், அது நான் தான். வலது, இடது அல்லது நடுன்னு எந்த இணை அதிகார மையங்களும் இல்ல அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார். ஏன்னா இது ஒரு கூட்டணி ஆட்சி, அதனால எந்த ஒரு குழப்பமும் வந்துடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. ஆட்சி அதிகாரம் முழுதும் தன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கும்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஒரு கேள்வி எழும்.
ஒரு திரைப்பட சூப்பர் ஸ்டாரோட அந்த மாபெரும் தனிப்பட்ட செல்வாக்க வச்சு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அரசியல் பயணம் பல கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு நிலையான கூட்டணி அரசாங்கமா அன்றாட நிர்வாகமா எப்படி மாறப்போகுது? இந்த கேள்விக்கான விடை தமிழ்நாட்டோட எதிர்கால அரசியலையே தீர்மானிக்க போகுது. இந்த புது சகாப்தத்துல என்ன நடக்க போகுதுன்னு நாம எல்லாரும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.